Good morning, students. Let's see chapter 10 flow of control. ஸோ இங்கே இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமில் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு பார்ட் ஆஃப் கோட்லேருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் கோடுக்கு ஜம்ப் பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். அதில் செலக்ஷன், ஐட்ரேஷன், ஜம்ப் அப்படின்னு இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் இந்த சாப்டரில் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ a computer program is a set of statements or instructions to perform a ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒரு டாஸ்க் ஒரு இப்போ கேல்குலேட் பண்ணணும் ஏதாவது ஒரு ஃபார்முலா அப்படின்னா அதை வந்து பர்டிகுலர் டாஸ்க்குன்னு சொல்லுவோம். அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம எழுதுகிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை தான் என்ன சொல்லுவோம், ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். These statements are intended to perform specific action. The action may be a variable declaration. ஸோ என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருப்போம், எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்போம். எக்ஸ்பிரஷன் என்னது, அரித்மெட்டிக்கில் கேல்குலேஷன் பண்ணுறோம்ல அதுதான் எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம். அந்த எக்ஸ்பிரஷன் அதை வந்து எவாலுவேட் பண்ணியிருப்போம், அதை அசைன்மெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம கேல்குலேட் பண்ண வேல்யூ என்ன பண்ணியிருக்கணும், ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி அது மூலமாக தான் நம்ம அவுட்புட் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ டிசிஷன் மேக் பண்ணியிருப்போம், லூப்பிங் யூஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் இன்வால்வ்டாக இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறது நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுக்காக கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் வரும், வேரியபிள் டிக்ளரேஷன் வரும், அசைன்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ் வரும், டிசிஷன் மேக்கிங் வரும், லூப்பிங் வரும். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக வரணும்னு இல்லை, நம்ம ப்ரோக்ராமுக்கு என்ன நெசசரியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல்னால் என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன பார்த்தோம்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா நல் ஸ்டேட்மெண்ட், காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நல் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்க. நல் அப்படின்னாலே மீனிங் வந்து எம்டின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் நோன் அஸ் எம்டி ஸ்டேட்மெண்ட். இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி அ செமிகோலன் மட்டும்தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இன்ஸ்ட்ரக்ஷனோ கொடுக்காம வெறும் செமிகோலன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நல் ஸ்டேட்மெண்ட், அதாவது எம்டி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் காமன்லி யூஸ்ட் அஸ் பிளேஸ் ஹோல்டர்ஸ் இன் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு இருக்கும்போது அந்த லைனில் நம்மளுக்கு என்ன வரும்னு தெரியல, ஆனால் அங்கே ஏதோ எழுதணும் ஐட்ரேஷனில், அதாவது லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஏதோ எழுதணும் அப்படின்னா அந்த லைனை விட்டு வைக்கிறதுக்காக நம்ம ஒரு செமிகோலன் மட்டும் போட்டு வச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமை ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த லைனில் அந்த இடத்துல என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிக்கலாம் அப்படின்னு ஒரு இடம் விட்டு வைக்கிறது தான் சொல்லுவோம், பிளேஸ் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவோம். அது அந்த பர்பஸ் தான் இந்த நல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் 2 கேட்டகரி இருக்குது. நல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, வெறும் செமிகோலன் மட்டும்தான் இருக்கும். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர், ஒரு இடம் வந்து விட்டு வைக்கணும், ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு லைன் விட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட், இதை பிளாக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, ஒரு கர்லி பிரேசஸ், ஓப்பன் கர்லி பிரேசஸ்லேருந்து க்ளோசிங் கர்லி பிரேசஸ்க்குள்ளே மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் அசைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுதான் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறோம். இட் மஸ்ட் பி என்க்ளோஸ்டு வித்தின் பேர் ஆஃப் கர்லி பிரேசஸ். அந்த பிராக்கெட் தான் கர்லி பிரேசஸ், இல்லைன்னா ஃப்ளார் பிரேசஸ் கூட சொல்லலாம். ஸோ கீழே பாருங்கள் அதோட ஃபார்மெட் எப்படி இருக்கும், காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஓப்பனிங் கர்லி பிரேஸ் போட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3 அப்படின்னு நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளில் இது வந்து சின்டாக்ஸ், கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ கர்லி பிரேஸ்க்குள்ள இன்ட் எக்ஸ் கமா ஒய். ஸோ இது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா டிக்ளரேஷன். ஸோ வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லைன். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 10, இது வந்து அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு வேல்யூ 10 வந்து எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம், இது வந்து அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்ததில் என்ன பண்ணுறோம், இதுதான் எக்ஸ்பிரஷன், y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 10. ஸோ 10 வந்து எக்ஸால் ஆட் பண்ணி அதை வந்து ஒய்ங்கிற வேல்யூக்கு அசைன் பண்ணுறோம், இது எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம். ஸோ டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட்டை ஸோ அடுத்ததில் பாருங்கள் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பாருங்கள். ஸோ அதில் 3 டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில். என்னென்ன அப்படின்னா சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட், செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின், அதனால் 3 டைப், அந்த 3 டைப்புக்கும் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம முதலே பார்த்தோம். கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னா என்னென்னா ஒரு ப்ரோக்ராமில் நிறைய பார்ட் ஆஃப் கோட் எழுதியிருப்போம். அதில் ஒரு கோட்லேருந்து இன்னொரு கோடுக்கு ஜம்ப் பண்ணுறதா என்ன சொல்லுவோம்,
ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். அது 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. என்ன அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3 அப்படின்னு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் 3த்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணுறது, வரிசையாக ஒன்றா பண்ணுறது தான் சீக்வென்ஷியல், அந்த ஆர்டர் படி பண்ணுறது. Sequential statements are executed one after another from top to bottom. ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் எதையுமே விட்டுறாமல் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த ஃப்ளோவை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் செமிகோலனோட முடிஞ்சிருக்கும். ஸோ செமிகோலன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். அது மாதிரி ஆர்டர் படி மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். கண்ட்ரோல் ஃப்ளோவில் இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். அடுத்து செகண்ட் டைப் என்னன்னு பார்ப்போம், இந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ செகண்டில் வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டையும், ஃபால்ஸ் ஆச்சுன்னா வேறு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டையும் செலக்ட் பண்ணி இது பண்ணும். இது அல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம், இல்லை பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம், இல்லை செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே ஒரே நேம் தான். என்ன அப்படின்னா டெசிஷன் மேக் பண்ணுது. ஒரு கண்டிஷன் கொடுத்து ட்ரூவாக இருந்தால் ஒரு பார்ட் ஆஃப் கோட், இல்லை ஃபால்ஸ் அப்படின்னா வேறு பார்ட் ஆஃப் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் அதில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்டட் டிபெண்ட் அப்பான் அ கண்டிஷன். கண்டிஷன் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி அந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இஃப் அ கண்டிஷன் இஸ் ட்ரூ, ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட், அதர்வைஸ் ஃபால்ஸ் பிளாக் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஃபால்ஸில் பிளாக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இது மாதிரியான செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை டெசிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த தேர்டு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி இருக்கும், கண்டிஷன் கொடுப்போம். ஐட்ரேஷன் அப்படின்னால திரும்ப திரும்ப செய்யணும் அர்த்தம். இட் ரிப்பீட்ஸ் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அன்டில் த கண்டிஷன் பிகம்ஸ் ஃபால்ஸ். இதுதான் ஐட்ரேஷனுக்கு எக்ஸ்பான்ஷன். அது எக்ஸ்பிளனேஷன் இப்படி தான் சொல்லணும். என்ன சொன்னோம், இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ இட் எக்ஸிக்யூட்ஸ் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அன்டில் த கண்டிஷன் பிகம்ஸ் ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப செய்யும். இட் ரிப்பீட்ஸ் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், ட்ரூவாக இருந்தால் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க அந்த பாடி லூப் ஆஃப் த பாடி என்னது ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும். அன்டில் த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோன்னு இந்த லூப் விட்டு வெளியில் வந்துடும். இதுதான் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறோம். ஸோ இந்த ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் that are repeatedly executed based on a condition. If a condition is true, the set of statement is executed again and again. ஸோ ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் செய்யும். இது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப செய்யும் அப்படின்னா பாடி ஆஃப் த லூப். லூப்பில் என்ன கொடுத்துருக்கோமோ, என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுதான் பாடி ஆஃப் த லூப். அதில் உள்ள அதுதான் அகெயின் அண்ட் அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணும். எப்போ இந்த லூப்பை விட்டு வெளியே வரும் அப்படின்னா இட் எக்ஸிட்ஸ் த கண்டிஷன், எப்போ கண்டிஷன் பிகம்ஸ் ஃபால்ஸாக இருக்கும்போது. ஸோ இதை ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம முதல்ல பார்த்தது அந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டிஷனில் செக் பண்ணும்போது எப்படி செக் பண்ணணும் அப்படிக்கா ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த மேலே பாக்ஸில் பாருங்கள். நான் ஜீரோ வேல்யூ எப்போதுமே ட்ரூன்னு எடுத்துக்கும். நான் ஜீரோ அப்படின்னாலே அது நெகட்டிவ் நம்பர்ஸும் சேர்த்து தான், பாசிட்டிவ் நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே சேர்த்து தான் நான் ஜீரோ வேல்யூன்னு சொல்லுவோம். நான் ஜீரோ வேல்யூக்கு வந்து ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கும், ஜீரோ இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு எடுத்துக்குவோம். ஸோ கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்துச்சுன்னா தான் ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும். அது வரைக்கும் திரும்ப திரும்ப அந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் எப்படி வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்லேருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி வந்து ஜம்ப் பண்ணி போகும், அனதர் டிசிஷன் எப்படி எடுக்கும், அல்டர்னேட்டிவாக பிரான்ச்சிங்காக எப்படி பண்ணுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இஃப் இதுக்கான சின்டாக்ஸ் வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் அப்படிங்கிறது கீவேர்ட், அதுக்குள்ளார எக்ஸ்பிரஷன், அதாவது ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த இஃப்க்கு கீழே இருக்க அந்த பிளாக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் இல்லை அப்படின்னா நம்ம அல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது சாய்ஸ் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். இஃப் இஸ் அ கீவேர்ட் தட் ஷுட் கண்டெயின் எக்ஸ்பிரஷன், அதுதான் கண்டிஷன் சொல்கிறோம். அந்த கண்டிஷனை கண்டிப்பாக என்க்ளோஸ்ட் வித்தின் பேராந்திசிஸ் ப்ராக்கெட்ஸ்குள்ளே தான் அந்த கண்டிஷனை கொடுத்துருக்கணும். இஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் ட்ரூ, அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, ட்ரூங்கிறது என்ன சொல்லுவோம், நான் ஜீரோன்னு சொல்லுவோம், இருந்துச்சுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த ட்ரூ பிளாக்ல என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும்.
அதர்வைஸ் த கண்ட்ரோல் பாசஸ் டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ். அது ட்ரூவா இல்லை அப்படின்னா அந்த பிளாக்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ளார கொடுத்துருக்காங்க பாருங்க, இஃப்க்குள்ளார கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரூ இல்லை கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா வெளியில் வந்துடும், ஸ்டேட்மெண்ட் எக்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த செமிகோலன் போடுவோமா. ஆனால் இது மாதிரி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அந்த லைனுக்கு மட்டும் செமிகோலன் போடக்கூடாது. ஏன்னா அந்த லைனில் தான் டெசிஷனை மேக் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போக போகுது. அந்த கோட் ஆஃப் என்னென்ன பிளாக்குள்ளே இருக்க கோடிங்லாம் எக்ஸிக்யூட் பண்ண உள்ளுக்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணக்கூடாது, செமிகோலன் போடக்கூடாது. இந்த இஃப் எக்ஸ்பிரஷன் பக்கத்தில் செமிகோலன் போடலை பார்த்தீங்களா. ஏன் அப்படின்னா செமிகோலன் போட்டால் அதோட முடிஞ்சிரும்னு அர்த்தம். அதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்கோமோ அதை போய் பார்க்காது, அதை விட்டு வெளியில் வந்துடும். அதனால் அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் கொடுக்கையில மட்டும் நம்ம என்ன செமிகோலன் போடக்கூடாது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃப்ளோ சார்ட்டில் காட்டியிருக்காங்க இந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுக்குறோம், அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ பிளாக், இல்லை அப்படின்னா அதை விட்டு வெளியில் போய் ஸ்டேட்மெண்ட் எக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அல்டர்னேட்டிவாக ஜம்ப் பண்ணி போகுது. இதுதான் ஃப்ளோ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகிறது தான் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இஃப் ஒன் ஆஃப் எக்ஸாம்பிள். இதில் நிறையா இருக்குது செலெக்ஷனில், இஃப்ங்கிறது ஒன் ஆஃப் எக்ஸாம்பிள் இன் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். அடுத்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ஹெட்டர் ஃபைல் கொடுத்தாச்சு. அடுத்து யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடிங்கிறதும் ஒரு ஹெட்டர் ஃபைல் கொடுத்தாச்சு. அடுத்து இன்ட்டுங்கிறது ரிட்டர்ன் டேட்டா டைப், மெயினுங்கிறது ஃபங்க்ஷனோட நேம், பெரான்தீசிஸ் போட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஸோ கர்லி பிரேஸ் போட்டிருக்கோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோக்ராம் மேலே டைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டு செக் வெதர் அ பர்சன் இஸ் எலிஜிபிள் டு ஓட். ஒரு பர்சன் வந்து ஓட்டிங்க்கு எலிஜிபிளாக இருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராமில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓட்டிங்க்கான எலிஜிபிள் ஏஜ் என்ன அப்படின்னா 18. அப்போ அந்த பர்சன் வந்து அபவ் 18 இல்லை அபவ் 18 இருந்தாங்க அப்படின்னா தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். இல்லை எல்ஸ் அப்படின்னா தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். இதுதான் வந்து நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணது. இதை எப்படி ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா முதல்ல யூசர்ட் வந்து ஒரு ஏஜை வந்து இன்புட்டாக வாங்கணும். அவங்க ஏஜ் கொடுத்தா தான் அவங்க என்ன ஏஜ்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன சொல்ல முடியும், நீங்கள் எலிஜிபிளா இல்லையா ஓட்டிங்க்கு அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ யூசர்ட் வந்து ஒரு ஏஜை வந்து என்ன பண்ணிக்கிறோம், இன்புட்டாக வாங்கணும். ஸோ ஏஜுங்கிறது ஒரு வேரியபிளுக்கு நம்ம நேமாக கொடுத்துட்டோம். ஏஜ் எப்போதும் எப்படியா இருக்கும், நியூமரிக் வேல்யூ, அதாவது பாயிண்ட் இல்லாமல் தான் இருக்கும். அதனால் இன்ட்டுங்கிற டேட்டா டைப்பில் கொடுத்துக்கிறோம். ஸோ டேட்டா டைப் இன்ட், நேம் வந்து ஏஜ்னு கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து வேரியபிளை டிக்ளேர் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் லைனில். செமிகோலன் போட்டாச்சா. அடுத்ததில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூசர்ட்ட ஏஜை வந்து இன்புட்டாக வாங்கணும். ஸோ விண்டோ வந்து எம்டிஆர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன என்ட்ரு பண்ணணும்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணிக்கிறோம், சிஎனில் வாங்குறதுக்கு முன்னாடி மேலே சி அவுட்டில் ஒரு ஹெட்டிங் எழுதிக்கிறோம், இந்த இடத்துல உங்கள் ஏஜை என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு. ஸ்லாஷ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு நியூ லைனில் போய் என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கும். அதை பார்த்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அது பிரிண்ட் ஆகிறத பார்த்துட்டு தான் யூசர் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஏஜ் வந்து டைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைப் பண்ணது தான் சிஇன் மூலமாக தான் அதை வாங்க முடியும். ஸோ சிஇனில் ஏஜை வந்து இன்புட்டாக வாங்கிக்கிறோம். வாங்கினதுக்கப்புறம் அதை செக் பண்ணுறோம், ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருக்கான்னு கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ இஃப் ப்ராக்கெட்குள்ளே கண்டிஷன் கொடுக்கணும். இந்த கண்டிஷன் கொடுக்குறப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், செமிகோலன் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். போட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்குள்ளார என்ன இருக்கோ அது போகாது. ஸோ நம்ம எப்போதுமே பிளாக்கை வந்து கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் போட்டிருப்போம். இதில் நம்மளுக்கு இந்த பிளாக்குள்ளே நம்ம ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கர்லி பிரேசஸ் வந்து தேவையில்லை, அந்த பிளாக்கில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கர்லி பிரேசஸ் தேவையில்லை அப்படின்னு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்கப்பா. A pair of braces is not required because if condition followed by only one statement. ஸோ இந்த இஃப்க்கு கீழே நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் கொடுத்துருக்கணும். இங்கே நம்ம ஒரே ஒரு லைன் தான் கொடுக்குறோம் இஃப்க்கு அப்புறம் அந்த பிளாக்ல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னா கர்லி பிரேசஸ் போடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஸோ இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறோமா, ஏஜ் வந்து 18க்கு மேலே இருக்கா, 18 இல்லை 18க்கு மேலே இருக்கான்னு செக் பண்ணோம். இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண சொல்கிறோம், சி அவுட்டில் நியூ லைனில் பிரிண்ட் பண்ணுறோம், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இல்லை அப்படின்னா அந்த பிளாக்கை விட்டுட்டு வெளியில் வந்துருந்தோம், ஸ்பேஸ் விட்டு வெளியில் வந்திருக்கா, அப்போ ட்ரூவாக இருந்தால் அந்த இஃப்க்கு அப்புறம் உள்ள ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பிளாக்குக்கு வெளியில் சி அவுட்டில் என்ன கொடுத்துருக்கோம், திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு. இது வந்து நம்ம கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் என்ன பண்ணோம், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது வந்து நம்ம இல்லை அப்படின்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்க்கு இஃப் எல்ஸ்ன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து அடுத்த இதில் பார்ப்போம். இஃப் எல்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது பார்ப்போம். இது வெறும் சிம்பிள் இஃப்னு பேர். இந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய கேட்டகரி இருக்குன்னு சொன்னோமா, அதில் சிம்பிள் இஃப்க்கான எக்ஸாம்பிள். சிம்பிள் இஃப்பில் வெறும் கண்டிஷன் கொடுப்போம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். ஃபால்ஸாக இருந்தால் எந்த ஒரு இதுவும் சொல்ல மாட்டோம். அதுதான் வந்து சிம்பிள் இஃப். அந்த டைப் தான் இது. ஸோ ரெண்டாவதாக கொடுத்துருக்க சி அவுட்டில் நம்ம கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் சரி ஃபால்ஸாக இருந்தாலும் சரி அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதை பிரிண்ட் பண்ணி சொல்லி காட்டுறோம், அவ்வளோதான். ஸோ லாஸ்ட்டாக ரிட்டர்ன் 0 கொடுத்துக்கிறோம். கேர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஓப்பன் பண்ண கேர்லி பிரேஸ் பிளாக்கை ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள் அவுட்புட் எப்படி வரும்னு பாருங்கள் இதுக்கு. ஸோ யூஸ் என்டர் ஒரு ஏஜ் அப்படின்னு சி அவுட்டில் கொடுத்துருந்த அந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து பிரிண்ட் ஆகுதா. அப்போ வந்து யூசர் வந்து சிஇனில் நம்ம ஏஜ் வாங்கும்போது டைப் பண்ணியிருப்பாங்க. அது மூலமாக தான் டைப் பண்ண வைக்க முடியும். ஸோ சிஇனில் ஏஜ் அப்படின்னு கொடுத்தா தான் யூசர் டைப் பண்ண முடியும். அப்போ தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ 23னா அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. இப்போ செக் பண்ணோம். 23 greater than or equal to 18 செக் பண்ணுச்சு. கண்டிஷன் ட்ரூவா. அப்போ என்ன பண்ணியிருக்கு, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அது அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போதும் உள்ளது தான். அதில் திஸ் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட்னு கொடுத்துருக்காங்களா. அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். அந்த ப்ரோக்ராமுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, சும்மா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதாவது இஃப் கண்டிஷனுக்கு அப்புறம் அந்த ட்ரூ பிளாக்கு அப்புறம் நம்ம கொடுக்கறது வந்து எப்போ இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக காட்டியிருக்காங்க. அந்த லைன் கூட தேவையில்லை, வேணாம்னா விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இஃப் எல்ஸ். இப்போ தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு முதல்ல சிம்பிள் இஃப்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லலை. இந்த இடத்துல ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் தான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதுவும் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டோட சேர்ந்தது தான். ஸோ டைரெக்டாக சின்டாக்ஸுக்கு போயிடலாம். இஃப்ல எக்ஸ்பிரஷன், அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே கண்டிஷன் கொடுத்துக்கிறோம். ட்ரூவாக இருந்தால் அந்த பிளாக்குள்ளே மென்ஷன் பண்ணணும். பிளாக் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஓப்பனிங் கேர்லி பிரேஸ்லையும் க்ளோசிங் கேர்லி பிரேசஸ்க்குள்ளேயும் நம்ம என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுதான் ஒரு பிளாக்னு சொல்லுவோம். மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கேர்லி பிரேசஸை கண்டிப்பாக போட்டிருக்கணும். இல்லை ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா இந்த கேர்லி பிரேசஸ் போட தேவையில்லை அப்படின்னு போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம். அதே மாதிரி எல்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த எல்ஸில் என்ன பிளாக் என்ன இருக்கோ அந்த ஃபால்ஸ் பிளாக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் இஃப் எல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அதுக்கான ஃப்ளோ சார்ட் காட்டியிருக்காங்க. கண்டிஷன் கொடுக்குறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கீழே போகுது பாருங்கள், ட்ரூ பிளாக்குக்கு போகுது. ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த சைடு ஃபால்ஸ் பிளாக்குக்கு போயிடும். ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நார்மலாக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். ஃபைண்ட் வெதர் த கிவன் நம்பர் இஸ் ஈவன் ஆர் ஆட். ஒரு நம்பரை ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். எப்படின்னு பாருங்கள். ப்ரோக்ராமில் முதல்ல ஹெட்டர் ஃபைல்லாம் போட்டோம். இன்ட்டுங்கிறது ரிட்டர்ன் டைப், மெயின்ங்கிறது ஃபங்க்ஷன், பராந்திசிஸ் போட்டு கர்லி பிரேஸ் போட்டு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நம்பரை வந்து யூசர்ட் வந்து வாங்கணும். வாங்கினா தான் அது ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஒரு நம்பர் வாங்கணுங்கிறதுக்காக நம் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு நம்பரை எப்படி ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த நம்பரை 2வால் டிவைட் பண்ணோம். 2வால் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் 0வாக வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அது வந்து ஈவன் நம்பர்னு அர்த்தம். இல்லைன்னா அது ஆட் நம்பர். சிம்பிளாக சொல்லிடலாம். ஒரு நம்பரை 2வால் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர், இல்லை அப்படின்னா அது ஆட் நம்பர். இதுதான் லாஜிக்கில் நம்ம திங்க் பண்ண வேண்டியது. இப்போ ப்ரோக்ராம் அதை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஸோ யூசர்ட்டு வந்து ஒரு நம்பர் வாங்கணும் இல்லையா, சிஇனில் வாங்கணும். அதுக்கு மேலே யூசர் அங்கே என்ன பண்ணணும்னு தெரியணுங்கிறதுக்காக சி அவுட்டில் என்டர் நம்பர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டில் சிஇனில் நம் யூசர்ட்டு வந்து நம்ம இன்புட்டாக வாங்கிக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் படிக்கும்போது நான் படித்தோம். மாடுலஸ் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அந்த மாடுலஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிவிஷனில் ரிமைண்டருக்கான வேல்யூ நம்ம கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த ரிமைண்டருக்கான வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரெம் அப்படின்னு ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ரெம் ஈக்குவல் டு நம்ம யூசர்ட்டேருந்து வாங்கின வேரியபிளோட நேம் என்ன, நம் மாடுலேட் பை 2. நம்ம வந்து இந்த மாடுலஸ், இந்த பர்சன்டேஜ்னு இந்த சிம்பிளை சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், மாடுலஸ்ன்னு சொல்லணும். இந்த மாடுலஸ் பை 2 போட்டோம் என்ன ஆகும், அந்த யூசர்ட்டேருந்து வாங்கின நம்பரை 2வால் டிவைட் பண்ணி நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் வந்துச்சு அப்படிங்கிறத அந்த ரெம்மில் ஸ்டோர் பண்ணியிருக்கும். அந்த ரெம் வந்து ரிமைண்டர் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அதான் கண்டிஷனில் செக் பண்ணுறோம். இஃப்
அந்த ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா, ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் யூஸ் பண்ணுற ஈக்குவல் டு வந்து டபுள் ஈக்குவல் டு, அதுதான் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு இதுவும் அதுவும் சேமாக இருக்கான்னு கம்பேர் பண்ணுறதுக்கு. வெறும் சிங்கிள் ஈக்குவல் டு மட்டும் போட்டோம்னா அது அசைன்மெண்ட், இந்த வேல்யூ இதுக்கு அசைன் பண்ணுன்னு அர்த்தம். டிஃப்ரென்ஸ் புரியுதுல்ல? ஸோ இஃப்க்கு மட்டும் பாருங்கள் செமிகோலன் போடலை, ஏன்னா கண்டிஷன் கொடுத்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் போடக்கூடாது, ஏன்னா அந்த பிளாக்குள்ளேயே போகாது. இந்த பிளாக்லையும் பாருங்கள், இந்த ட்ரூ பிளாக்லையும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கனால கர்லி பிரேசஸ் போடலை. ஸோ ரிமைண்டர் வந்து 0வா இருக்கான்னு செக் பண்ணுறோம். 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறோம், த கிவன் நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். த கிவன் நம்பர்னு பிரிண்ட் பண்ணோம். இங்கே அதுக்கு பிறகு மறுபடியும் நம்மனு கொடுத்துருக்கப்ப என்ன ஆகும், த கிவன் நம்பர்னு எழுதிட்டு நம்மளை யூசர் என்ன டைப் பண்ணாங்களோ அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குமா, அந்த வேல்யூ எழுதிட்டு இஸ் ஈவன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். இல்லை அப்படின்னா எல்ஸ், இல்லைன்னா என்ன பண்ணணும், த கிவன் நம்பர் அப்படின்னு எழுதிட்டு நம் யூசர்ட்டு என்ன நம்பர் வாங்கணுமோ அதுக்கான வேல்யூ இங்கே எழுதிட்டு இஸ் ஆட். ரிமைண்டர் 0வா இருந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர், இல்லைன்னா அது ஆட் நம்பர் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் அவுட்புட்டில். ஸோ சி அவுட்டில் என்னென்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோமோ அதுதான் அவுட்புட் எழுதணும். ஃபஸ்ட்டில் சி அவுட்டில் நம்ம என்ன கொடுத்தோம், என்டர் நம்பர்னு கொடுத்தோம். அது எழுதியிருக்காங்களா என்டர் நம்பர்னு போட்டு. ஸோ யூசர்ட்டு வாங்குகிறோம், சிஎனில் வாங்கினோமா, அப்போ டைப் பண்ணியிருப்பாங்க, யூசர் ஏதாவது ஒரு நம்பர் டைப் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளா இமேஜின் பண்ணிவிட்டு 10 டைப் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோம். 10. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண சொல்லியிருந்தோம், அந்த நம் மாடுலேட் பை 2 கொடுத்துருந்தோமா, அந்த பர்சன்டேஜ் சிம்பிளை தான் மாடுலஸ்ன்னு சொல்கிறேன், அதை மாடுன்னு ஷார்ட்டாகவும் சொல்லலாம். ஸோ நமக்கு வேல்யூ என்ன பண்ணியிருந்தோம், 10ன்னு கொடுத்துருந்தோம். அந்த 10 2வால் டிவைட் பண்ணோம், வந்த ரிமைண்டர் வந்து 0. ரிமைண்டர் தான் சொல்கிறேன் 0. அப்போ ரெம்மில் 0ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்ததில் இஃப்பில் போய் ரெம்மோட வேல்யூ 0வா, அப்போ 0 டபுள் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ட்ரூ. அப்போ நம்மளுக்கு என்னன்னு வந்து பிரிண்ட் ஆகிருக்கணும், த கிவன் நம்பர்னு பிரிண்ட் ஆகிட்டு நம்மோட வேல்யூ என்னது 10, அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு இஸ் ஈவன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுது. டபுள் கோட்ஸில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும், டபுள் கோட்ஸ் இல்லாமல் நம்ம கொடுக்குறது வேல்யூவாக பிரிண்ட் ஆகும். ஸோ சி அவுட்டில் நம்ம ஒரே சி அவுட்டுக்கு மல்டிபிள் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த லைனை வந்து பிரிண்ட் பண்ண வச்சுருக்கோம். இப்படி நம்ம பிரிண்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா இதுதான் கேஸ்கேடிங் ஆஃப் சி அவுட்னு சொல்கிறோம். ஒரே சி அவுட்டுக்கு மல்டிபிள் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். இஸ் இட் கிளியர்? இப்போ ட்ரூவாக இருந்தனால எல்ஸுக்குள்ளேயே அது போகாது, விட்டுருச்சு இல்லையா, அதை தான் ஸ்கிப் பண்ணிடுச்சுங்கிறோம். இதுதான் செலெக்ஷன். ட்ரூவாக இருந்தால் ஒன்று பண்ணுச்சு, இல்லைன்னா அதை விட்டுருச்சு. அந்த ஃப்ளோ வந்து செலெக்ஷன் டெசிஷன் எடுத்துக்கிச்சு இல்லையா, ட்ரூவாக இருந்தால் ஒன்றையும் ஃபால்ஸாக இருந்தால் இன்னொன்றையும் எடுக்குது. அதை தான் வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். சிம்பிள் இஃப்பும் இஃப் எல்ஸும் பார்த்துருக்கோம். Thank you students. Remaining in this chapter will be discussed later.